குருவே சரணம், குருவடி சரணம், திருவே சரணம், திருவடி சரணம். இப்பொழுது ஒருவருக்கு ராகு தசை நடப்பில் இருக்கிறது என்று கொண்டால், ராகு பகவான் 3 நட்சத்திரத்தின் வாயிலாகத்தான் ராகு தசையை நடத்துவார். அது திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம். இப்பொழுது கும்பராசியில் சதய நட்சத்திரம் செல்லும் பொழுது ராகு திசை நடைபெறுகிறது என்று கொண்டால், நாம் சதய நட்சத்திரத்தின் காயத்ரி மந்திரத்தை நாம் தினமும் 11 முறை கூறுவதன் மூலமாக ராகு பகவான் தசை நடத்துகின்ற 18 வருட காலங்கள் நமக்கு ராகு பகவான் நம் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நாம் அந்த காலகட்டத்தில் ஒரு நல்லபடியாக கடந்து செல்லக்கூடிய அருளை ராகு பகவான் வழங்குவார். அதனால் நாம் தினமும் சதய நட்சத்திர காயத்ரி மந்திரத்தை 11 முறை தினமும் கூறி வருவதன் மூலமாக ராகு பகவானின் அருளையும் சதய நட்சத்திரத்தின் அருளையும் பெற்று சிறப்புடன் வாழ முடியும். இப்பொழுது சதய நட்சத்திரத்தின் காயத்ரி மந்திரத்தை பார்ப்போம். ஓம் பேஷஜயா வித்மஹே வருண தேஹாதீமஹி தன்னோ சதபிஷக் பிரச்சோதயாத். ஓம் பேஷஜயா வித்மஹே வருண தேஹாதீமஹி தன்னோ சதபிஷக் பிரச்சோதயாத். ஓம் பேஷஜயா வித்மஹே வருண தேஹாதீமஹி தன்னோ சதபிஷக் பிரச்சோதயாத். இப்படி 11 முறை தினமும் நாம் சதய நட்சத்திரத்தின் காயத்ரி மந்திரத்தை ஜெபிப்பதன் மூலமாக நாம் இந்த காலகட்டத்தில் ராகு திசையில் சிறப்புடன் வாழ்வோமாக. வாழ்க வளமுடன். நன்றி.